நிமிர்ந்து நில். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் மீறக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். லூக்கா 13:11-12-13. பொதுவாக தவறு அல்லது தீமை, அநீதி செய்கிறவர்கள் நிமிர்ந்து நிற்க முடியாத நிலையில் இருக்கின்றனர். அதேவேளை பல தவறுகளை செய்தும் கூட பலர் நிமிர்ந்து நடக்கின்றனர். வாழ்விலே நிமிர்ந்து நிற்க முடியாமல் இருக்கும் நிலையை கடவுள் ஒருவரே நிர்ணயிக்க முடியும். நிமிர முடியாத கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவதே இயேசுநாதரின் பணி. இங்கு ஜெப ஆலயத்தில் ஆண்டவர் போதகம் பண்ணி கொண்டிருக்கும் போது நிமிரக்கூடாத கட்டப்பட்டிருக்கும் பெண்மணியை காண்கிறார். இதேபோல இன்றும் சமூக வாழ்விலும் கிறிஸ்தவ ஓட்டத்திலும் பலர் உலகம் சார்ந்த சிந்தனைகளால் கட்டப்பட்டவர்களாய் எவ்வளவேனும் நிமிரக்கூடாத அடிமைத்தனத்திலே காணப்படுகின்றனர். இந்த இடத்துல இயேசுநாதர் ஓய்வு நாள் சட்டத்தை, பாரம்பரியத்தை பின்பற்றவில்லையா எனும் கேள்வி எழும் நமக்கு. ஆனால் இயேசு ஓய்வு நாளை அவமாக்கி கட்டுண்டவரை விடுவித்து நிமிர்ந்து நிற்க செய்கிறார். லூக்கா 13:12, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என நிமிர்ந்து நிற்க செய்தார். இங்கு 18 வருட நிமிர முடியாத கட்டு இயேசுவின் வார்த்தையின் வல்லமையால் மறைந்து போனது. லூக்கா 13:13 உடனே அவள் நிமிர்ந்து கடவுளை மகிமைப்படுத்தினாள். இன்றும் பலர் இயேசுநாதரின் வார்த்தையின் வல்லமைக்காய், அவரது தொடுதலின் வல்லமைக்காக அவளோடு காத்து ஏங்கி நிற்கின்றனர். நாமும் இவ்வுலகில் நிமிர்ந்து நிற்க இயேசுநாதருக்காக, வல்லமை உள்ள வார்த்தைக்காக அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக